எனக்குள்ள எச்சரிப்பின் வார்த்தை வர மாட்டேங்குது, எனக்கு ஏற்ற மெசேஜ் வர மாட்டேங்குது. அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் இருதயத்துக்குள்ள என் காதுக்குள்ள போகவே போகல. நான் அன்பாய் சொல்லுகிறேன், ரொம்ப டேஞ்சரான ஒரு சோன்ல நீங்க இருக்கிறீங்க. நீ ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. பி கேர்ஃபுல். எதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் எப்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்துறாரோ அப்பொழுதே நீங்க உணர்ந்துக்குங்க, இன்னும் கொஞ்சம் காலம் விட்டால் கர்த்தர் என்னை கைவிடக்கூடிய. ஆண்டவர் ஒரு மனிதனை சீக்கிரமா கைவிட மாட்டாரு. எச்சரிப்பு கொடுத்த அடுத்த நாளே கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஆனா எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தும் நீங்க முயற்சி எடுக்கணும்னு கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. என் பிள்ளை ஒப்புரவாகிறதுக்கு முயற்சி எடுக்கிறானா? என் பிள்ளை இந்த எச்சரிப்புக்கு ஒரு முயற்சி எடுக்கிறானா? ஆனால் பல வருடமாயும் நீங்க ஆண்டவர் கொடுத்த அந்த எச்சரிப்புக்கு ஒரு முயற்சியுமே எடுக்கலன்னா கர்த்தர் உங்களுக்கு தப்பு, கொடுமையான தப்புப்பா. ஆமா, என்னை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணவன் எல்லாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். என்னை விட பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணவன் எல்லாம் உங்க கூட தான் இருக்கிறான். ஒரு காரணம், இந்த மனசாட்சியிலே சூடுண்டவர்கள், மனசாட்சி நொந்து போனவர்கள், தப்பு பண்ணினதற்கு பிற்பாடும் உங்களுடைய மனசுல அந்த தப்பு பண்ணிட்டோமே என்கிற ஆதங்கம் உங்க மனசுல இல்ல அப்படின்னா, அந்த நெருகல் உங்க மனசுக்குள்ள வரல அப்படின்னா, அவ்வளவுதான், நீங்க தூரத்துல இருக்கிறீங்க, ஆண்டவரை விட்டு தூரத்துல இருக்கிறீங்க. செக் பண்ணி, ஏன் ஆண்டவர் கைவிட்டார்? அவர் கைவிடாதவர் அல்லவா? அவர் கைவிடாதவர் அல்லவா? ஏன் கைவிட்டார்? நான் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி. இந்த செய்தியை நீங்க கேட்கணும். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய எப்ப ஆண்டவர் கைவிடுவார் என்று ஒரு 3 காரியங்களை இந்த சம்பவத்திலிருந்தே உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக, ஆண்டவர் எப்ப ஒரு மனுஷனை கைவிடுவார் தெரியுமா? எப்ப நீங்க கைவிடப்படுவீர்கள் தெரியுமா? எப்பொழுது ஒரு தேவ மனிதன், தேவனோட நடந்தவன், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் எப்போ ஆண்டவர் தான் கூட பேசுகிறத நிறுத்துறதுக்கு அப்புறமும் வருத்தப்படாம இருக்கிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் ரொம்ப நாள் கைக்குள்ள வச்சிருக்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு காலத்துல ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாரா? பாஸ்டர், மொபைல திறந்த ஆண்டவர் என் கூட தான் பேசுறாரு, என் கூட தான் பேசுறாரு. அடிக்கடி ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்புனாலதான் உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு. என் கூட கர்த்தர் பேசினார் பாஸ்டர், என் கூட அந்த இடத்துல போகும்போது பேசினார், பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது பேசினார், நான் நடக்கும்போது பேசினார், ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு பேசினார், என் கூட பேசிட்டே இருந்தாரு, என் கூட பேசிட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கு ஒரு சின்ன தவறு பண்ணும்போது கூட ஆண்டவர் டக்குன்னு என்கிட்ட பேசுவாரு. ஒரு சின்ன பொய் சொன்னா கூட, நீ பொய் சொல்ற மகனே ஆண்டவர் பேசுவாரு. ஆனா கொஞ்ச நாட்களாய் நான் எத்தனையோ தவறு பண்றேன், எத்தனையோ பாவம் பண்ணுறேன், ஆனா ஆண்டவர் என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. அந்த வார்த்தைகள் எனக்கு வர மாட்டேங்குது, எனக்குள்ள எச்சரிப்பின் வார்த்தை வர மாட்டேங்குது, எனக்கு ஏற்ற மெசேஜ் வர மாட்டேங்குது. அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் இருதயத்துக்குள்ள என் காதுக்குள்ள போகவே போகல. நான் அன்பாய் சொல்லுகிறேன், ரொம்ப டேஞ்சரான ஒரு சோன்ல நீங்க இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. பி கேர்ஃபுல். எதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் எப்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்துறாரோ அப்பொழுதே நீங்க உணர்ந்துக்குங்க, இன்னும் கொஞ்சம் காலம் விட்டால் கர்த்தர் என்னை கைவிடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த செய்தியை வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி நீ கேட்பாயானால், நீ சர்ச்சுக்குள்ள போயிருக்கலாம் மகன், நீ சர்ச்சுக்குள்ள போயிருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க அம்மா கவனமா கேட்கிறாங்க, உங்க அப்பா கவனமா கேட்கிறாங்க, உங்க அப்பா மாறணும்னு ஆசைப்படுறாங்க, உங்க அம்மா ஐயோ எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு, நான் கண்டிப்பா மாறணும் அப்படின்னு சில சத்தியங்களை கேட்டு கண்ணீர் விடுறாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே சத்தியத்தை கேட்டு அந்த செய்தியை கேட்டுட்டு நீ இருக்கும்போது உன்னுடைய காதுக்கு மட்டும் அது ஏறாமலே இருக்குது. நான் ஏன் கீழ்ப்படியணும்? நான் எதுக்காக கீழ்ப்படியணும்? அப்படிதான் சொல்லுவாங்க. பாஸ்டர்னா அப்படிதான் சொல்லுவாரு. நான் அப்படியெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நான் செய்யறதை செஞ்சுட்டு தான் இருப்பேன். கண்ணீரோட ஊழியக்காரங்க பேசும்போது, வருத்தத்தோட ஊழியக்காரங்க பேசும்போது உன்னுடைய காதுகளுக்குள்ளே அது போகாது இருக்குமே. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற யாராலும் உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு முடியவே முடியாது. நல்லா கவனிச்சுங்க, கர்த்தர் கைவிட்ட ஒரு மனுஷனை யாராலுமே காப்பாற்ற முடியாது. சோ இந்த செய்தியில இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறத நிறுத்திட்டாருன்னா நீங்க போய் தனியாக உட்கார்ந்து அழுங்க. ஆண்டவரே என்னிடத்துல பேசுங்கப்பா. எனக்கு தெரியும் இந்த செய்தியை கேட்கிற நிறைய பேர் ஒரு காலத்துல பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணும்போது கண்ணீர் விட்டு அழுதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த செய்தியை பேசும்போது உங்களுக்குள்ளே அந்த அனல் அப்படியே உண்டாகும். நீங்க அந்த மாதிரி மாறணும்னு நீங்க ஜெபம் பண்ணீங்க, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும், அந்த தரிசனம் உங்களுக்குள்ள வரும். திரும்ப திரும்ப அழுததை கேட்டீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாய் எந்த செய்தி கேட்டாலும் உங்களுக்குள்ள அபிஷேகம் வரல.
உங்களுடைய இருதயத்துக்குள்ள அது போகல. நீங்க தூரத்துல நிக்கிறீங்க. உங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்ட கதவா இருக்கிறது. கர்த்தர் உனக்காக தான் அந்த செய்தியில பேசுறாரு. மகளே ஜெபம் பண்ணு, மகனே ஜெபம் பண்ணு, மகனே மாறு, மகளே மாறு. நீ போகிற வழி சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை. கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டே இருக்காரு. அந்த செய்தியை நீங்க கேக்குறீங்க, ஆனா அந்த செய்தி உங்களுடைய இருதயத்துக்குள்ள, உங்க காதுக்குள்ள போகல. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களோட பேசுறத நிறுத்திட்டாரு. ஆண்டவரே, நீங்க பேசாம இருந்தா நான் செத்துருவேன். ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. அதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். அதான் முன்னாடி போன போது அவர் இல்லைன்றதுக்காக அவரை விட்டுறல, பின்னாடி போகும்போது அவர் இல்லைன்றதுக்காக அவரை விட்டுறல. எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி யோபு தீவிரப்படுகிறான். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம், பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் உன்னை கைவிடுகிறதற்கு முன்னாடி நீ ஒப்பு கொடுத்து என்ன ஜெபம் பண்ணா, தேவனே அப்பா என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. நான் தவறான இடத்துக்கு போகும்போது நீ போற இடம் சரியில்லைன்னு என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. அதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்றதை கேட்டிருக்கிறேன். கர்த்தர் தடுத்திருக்க கூடாதா பாஸ்டர்? நான் அந்த காரியத்திற்கு போகும்போது ஆண்டவர் என் கூட பேசியிருக்க கூடாதா? நான் சொல்றேன், ஆண்டவர் பேசுற அளவுக்கு ஒருவேளை நீங்க இல்லையோ என்னமோ தெரியலையே. திடீர்னு அந்த செய்தியில ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க, ஒரு பெண்ணிடத்துல பேசிட்டு இருக்காங்க அந்த சேனல்ல. அந்த பெண்ணிடத்துல கேட்கறாங்க, நீ யாருமா, எங்க இருந்து வந்த, உனக்கு என்ன பிரச்சனை? உடனே அந்த பெண் தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாரு, என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு, அவர் ஏற்கனவே இன்னொரு திருமணம் பண்ணவர் அப்படின்னு சொல்லி அது பேசுது. உடனே சரி அவரை கூப்பிட்டுருவோமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ளே இருந்து வேதாகமத்தோடு ஒரு மனுஷன் உள்ளே வர்றாரு, பைபிளை கையில வச்சுட்டு. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அவருடைய முகம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே விளறி போயிருக்குது. அந்த சேனல்ல வீடியோ எடுக்கிறாங்க, உட்காருங்க அப்படின்றாங்க. அவரை பத்தி கேட்கிறாங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உடனே அவர் எல்லாத்தையும் சொல்ற, நான் இந்த இடத்துல ஊழியம் பண்றேன், இப்படி எல்லாம் பண்றேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா? உடனே அவர் சொல்றாரு, ஆமா தெரியும். யாரு? எங்க சர்ச்சுக்கு வர்ற பிலீவர். உங்களுக்கு பிலீவர் மட்டுமா? நீங்க கல்யாணம் பண்ணீங்களாமே? உடனே அவர் இல்ல இல்ல அப்படின்றத மறுக்கிறாரு. அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். திடீர்னு, அப்படியா, நீ ஒத்துக்கலையா? சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன ஆடியோ போட்டு நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்னு ஆன் பண்றாங்க. அந்த ஆடியோவை ஆன் பண்றாங்க. இவருக்கு அப்படியே முகமே இல்லை. அந்த ஆடியோல அவர் பேசுகிற அந்த அசுத்தமான வார்த்தைகள், அப்படியே அதை கவர் பண்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நமக்கே அது கேட்கறதுக்கு அப்படியே கூசுது. அப்படி வித்தியாசமா பேசுறாரு. இப்ப தெரியுதா இது யாருடைய ஆடியோ? நீங்க தானே பேசிருக்கீங்க, இது உங்க குரல் தானே கேக்குது. அப்படியே வெட்கப்பட்டு கூனி குறுகி அந்த இடத்தை விட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. என் மனசு ரொம்ப நொந்துருச்சு. நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், என்னதான் இருந்தாலும் உங்க ஊழியக்காரன் தானப்பா, ஒரு நாள் ஊழியம் செஞ்சவர் தானப்பா, எங்கேயாவது தனியா வச்சு இவரை தண்டிக்கலாம்ல, தனியா வச்சு இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. என் ஆண்டவரே, அடுத்தவனுக்கு முன்னாடி இவரை வித்து போட்டீங்க. என் ஆண்டவரே, இந்த ஊழியக்காரரை இப்படி கைவிட்டுட்டீங்க. உடனே ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசினாரு, மகன், நான் அவனை எத்தனையோ விசை நான் அவனிடத்துல பேசிக்கொண்டே இருந்தேன். நீ போற பாதை சரியில்லை, உன் வழி சரியில்லை. ஒரு டைம் இல்லப்பா, 2 டைம் இல்லப்பா. வேதத்தை திறக்கும் போதெல்லாம் பேசினேன், செய்தியை கேட்கும் போதெல்லாம் பேசினேன். ஆனா ஒவ்வொரு டைமும் அந்த வார்த்தையை பேசும்போது அவன் மதிக்கவே இல்லை, அவன் பெரிய விஷயமா எடுக்கவே இல்லை. அதற்கு பிறகு நான் அவன்கிட்ட பேசுறதை நிப்பாட்டிட்டேன். நான் அவன்கிட்ட பேசுறத நிப்பாட்டினதுக்கு பிற்பாடு கூட, ஐயோ ஆண்டவர் இப்ப முன்மாறி என்கிட்ட பேசுறது இல்ல, நான் தப்பு பண்ணா ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இல்ல அப்படின்ற உணர்வு அவனுக்கு வரவே இல்லப்பா, வரவே இல்லப்பா. நான் பேசாததை நினைச்சு அவன் கவலைப்படவும் இல்லை. யார் யாரோ பேசாததை பற்றி அவன் கவலைப்பட்டான், ஆனா நான் பேசாததை பற்றி அவன் கவலைப்படல. வேற என்னப்பா பண்றது? கைவிடக்கூடிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு. அவனே தன்னுடைய வாழ்க்கை தெரிந்து கொண்டான் என்கிறது போல ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினாரு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை ஆண்டவர் யாருக்காக பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க ஆண்டவரோட நல்ல தொடர்புல இருக்கிறவங்க கூட இருக்கலாம்.
நான் ஜெபம் பண்ற பாஸ்டர் கூட சொல்லலாம். ஆனா இந்த வார்த்தையை மட்டும் இருதயத்துல நீங்க எழுதி வச்சிருங்க. எப்பவுமே நீங்க எழுதி வச்சிருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறத குறைச்சிட்டார் அப்படின்னா, செய்திகள் பேசப்படும் போது உங்களுடைய இருதயத்துக்குள்ள போகல அப்படின்னா, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது, என் கூட பேசுங்க. சோ நம்பர் 1, முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை கைவிடப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் கொடுக்கிற முதல் எச்சரிப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறத நிப்பாட்டுவார். அதுதான் முதல் எச்சரிப்பு. இந்த முதல் எச்சரிப்பு உங்களுக்குள்ள வரும்போதே நீங்க எப்படியாவது ஆண்டவரை பேச வச்சிருங்க. நம்பர் 2, இரண்டாவது, இந்த அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர் தமக்கு பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இந்த செய்தி நீங்க கவனமா கேட்டா உங்களுக்கு புரியும். கவனிங்க, இந்த இடத்துல ஏலி சாமுவேலை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எப்பா, ஆண்டவர் நேற்றுக்கு இரவுல உங்ககிட்ட பேசினார்ல, ஆண்டவர் உங்ககிட்ட பேசினத ஒன்ன கூட நீ இல்லாம எல்லாத்தையுமே எனக்கு சொல்லியிருப்பா, எதையுமே மறைக்க கூடாது. அப்படி மறைச்சேன்னா ஆண்டவர் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாரு. இப்படிதான் சொன்னாரு, உங்க மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, உங்க 2 பிள்ளைங்க மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, அதனால ஆண்டவருடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன மொத்தத்தையுமே, ஆண்டவர் சொன்ன அனைத்தையுமே சாமுவேல் இடத்துல சொல்லியாச்சு. ஆனால் இத்தனை சொன்னதற்கு பிற்பாடும் ஆண்டவரோட ஒப்புரவாகிறதுக்கு ஒரு முயற்சியுமே ஏலி எடுக்கவே இல்லை. கவனிங்க, அதற்கு அவன் என்ன பதில் சொல்றான்னா, அவர் கர்த்தர், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஹலோ, இங்க என்ன சொல்லப்படுது? சாமுவேல் இடத்துல ஆண்டவர் என்ன உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் கொடுப்பேன் சொன்னாரு? இல்லைன்னா உன் 2 பிள்ளைகளையும் ராஜாவாக்க வேணா சொன்னாரு? உன்னை அதிகாரியா வைப்பான் சொன்னாரு? சாமுவேல் இடத்துல சொன்னாரு, அவன் 2 பிள்ளைகள் சங்காரமா போறாங்கப்பான்னு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் பல ஆண்டுகள் தாண்டி தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நீங்க இந்த அதிகாரத்தை வீட்டுல இருக்கும்போது நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் இப்ப கிடையாது. நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, சாமுவேல் வளர்ந்தான். 19வது வசனம், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கிற்று. கவனிங்க, இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன அடுத்த நாளைக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, அடுத்த நாளே கர்த்தர் அவனை கைவிடல. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் ஆண்டவர் வழக்காடவே ஆரம்பிக்கிறாரு, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நல்லா இந்த சத்தத்தை கவனமா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை சீக்கிரமா கைவிட மாட்டாரு. எச்சரிப்பு கொடுத்த அடுத்த நாளே கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஆனா எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தும் நீங்க முயற்சி எடுக்கணும்னு கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. என் பிள்ளை ஒப்புரவாகிறதுக்கு முயற்சி எடுக்கிறானா? என் பிள்ளை இந்த எச்சரிப்புக்கு ஒரு முயற்சி எடுக்கிறானா? ஆனால் பல வருடமாயும் நீங்க ஆண்டவர் கொடுத்த அந்த எச்சரிப்புக்கு ஒரு முயற்சியுமே எடுக்கலன்னா கர்த்தர் உங்களுக்கு கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இந்த ஏலி பண்ணின ஒரு மிகப்பெரிய தவறு அதுதான். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்குல்ல, இன்னும் ஒரு 7 வருஷம் 6 வருஷம் இருக்குல்ல, ஆண்டவரே என் பிள்ளைகளை 2 பேரையும் அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. அதற்கு பிறகு இருக்கிற ஆண்டுகளிலே அவன் தேவனோட ஒப்புரவாகிறதற்கு ஒரு முயற்சியை மட்டும் எடுத்திருந்தான்னா, நான் நம்புறேன் ஒரே நாள்ல இத்தனை பேருடைய மரண செய்தியை நம்ம இந்த சாப்டர்ல வாசிச்சிருக்கவே மாட்டோம். கர்த்தர் அவர்களை கைவிட்டிருக்கவே மாட்டாரு. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவர் 2வது ஒரு வார்த்தையினாலே பேசுகிறார். கைவிடப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பிலே 2வது எச்சரிப்பு என்ன அப்படின்னா, நீங்க கைவிடப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருவாரு. அந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிற உடனே நீங்க என்ன ஆகணும் அப்படின்னா, ஒப்புரவாகிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க, ஒரு முயற்சி எடுங்க. கர்த்தர் கைவிடுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு டைமையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்கள் சரியாவதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு.
கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கிறாரு. இந்த ஜெபத்துல இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு டைம் கொடுக்கிறாரு. பிரதர், ஆண்டவர் உங்களை எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. நீங்க மாதத்தை தாண்டி போட்டுட்டே இருக்கிறீங்க, நாட்களை தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரும் நீங்க வந்துருவீங்க, நீங்க ஒப்புரவாவீங்கன்னு சொல்லி கர்த்தரும் உங்களுக்காக நெடுநாளாய் காத்திருக்கிறார். சில மாதங்களாய் காத்திருக்கிறார், சில வருடங்களாய் கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனா நீ ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. வாலிப தம்பி, நீ ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிற. தங்கச்சி, நீ ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிற. ஆண்டவர் உன்னை எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு. திரும்ப திரும்ப ஆண்டவர் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு, நீ போற வழி சரியில்லை. இப்படியே இருந்தேன்னா நான் உன்னை ஒப்பு கொடுத்துருவேன். இப்படியே இருந்தேன்னா நான் அந்நியனுடைய கையில உன்னை விட்டு போட்டுருவேன். இப்படியே இருந்தேன்னா நான் உன்னை கைவிட்டுருவேன் அப்படின்னு ஆண்டவர் உன்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து, டாடி நான் திரும்பி வர்றேன்னு சொல்லு. நான் இனி காலம் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்க என்ன எச்சரிச்சிட்டீங்க ஆண்டவரே. உங்களுக்கு வந்த ஆக்சிடென்ட், உங்களுக்கு வந்த தீமை, உங்களுக்கு வந்த அவமானம், உங்களுக்கு வந்த நஷ்டம், இது எல்லாமே ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்புன்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையை உங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த நஷ்டத்தை கொடுத்தாரு. நீ போற பாதை சரியில்லைன்றதற்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்துறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சாரு. உங்க வாழ்க்கையில இப்ப நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, பெரிய பெரிய தோல்விகளை சந்திக்கிறீங்கல்ல, இது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. ஆனா இந்த எச்சரிப்பை கேட்டுட்டு ஒப்புரவாகிறத விட்டுட்டு லேட் பண்ண வேண்டாம். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி காலதாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் காலதாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. தள்ளி போடாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைய. நம்பர் 2, இரண்டாவது, நீங்க கைவிடப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அந்த எச்சரிப்பை கொடுத்ததுல இருந்து ஆண்டவர் நிறைய டைம் கொடுப்பார். முன்பாக ஆண்டவர் கொடுக்கிற 3வது எச்சரிப்பு வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். ஹலோ, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தேசத்துல பயங்கரம் இப்ப ஆண்டவர் அந்த கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. இவங்க பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, கர்த்தர் வித்து போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜனங்கள் முதலிலே யுத்தத்திற்கு போகும்போது நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அங்க யுத்தம் பெரிய ஒரு தோல்வி உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக முறிந்து ஓடுகிறார்கள். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க, ஏன் நம்ம தோத்து போனோம்? நம்ம தோற்று போறதுக்கு என்ன காரணம்? ஜனங்களுக்கு தெரியல. உடனே அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, இல்ல நம்ம தோற்று போறதுக்கு காரணம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட இல்லாதனாலதான் நம்ம தோற்று போறோம். அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்துருங்க. அது முன்னாடி போகும்போது நம்ம பின்னாடி யுத்தத்திற்கு போனோம்னா கர்த்தர் நமக்கு முன்னாடி போவார், ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்றாங்க. சொல்லும் போது கொஞ்சம் பேர் உடன்படிக்கை பெட்டியை எடுப்பதற்காக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறாங்க. அப்படின்னா ஏலி இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ள ஆலயத்துக்குள்ள போறாங்க. ஆலயத்துக்குள்ள போகும்போது நீங்கள் 4வது வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர. கேருபீன்கள் மத்தியிலே கர்த்தர் பயப்படத்தக்கவர். அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் அண்டையிலே இருந்தார்கள். கவனிங்க,
மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஆசாரியன் போவான். அந்த ஆசாரியனும் சாதாரணமா போக முடியாது. தன்னுடைய இடுப்புல ஒரு பெல்ட் கட்டிப்பாங்க. அந்த பெல்ட்ல இருந்து ஒரு சங்கிலியை கோர்த்து அந்த சங்கிலி வெளியே விடப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த வருஷத்துல இவன் ஏதாவது ஒரு தவறு பண்ணி இருந்து கர்த்தருடைய சமூகத்துல துணிகரமாய் போனானே ஆனால் ஆண்டவர் பரிசுத்த குலைச்சலாய் அங்க ஒன்றையும் அனுமதிக்க மாட்டார். அப்படி பரிசுத்த குலைச்சலாய் போகிறவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளேயே செத்து விழுந்துருவான். அவனுடைய பாடியை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் கூட போக முடியாது. அதனால அவனுடைய பாடியை இழுக்கிறதுக்காக அவனுடைய கையில அவனுடைய இடுப்புல சங்கிலியை கட்டி தான் அங்க கூடாரத்துக்குள்ளேயே அனுப்புவாங்க. அவ்வளவு பயபக்தி பரிசுத்தத்திற்குரிய அந்த இடம். ஆனா இந்த ஓப்பினி பினகாஸ் யாருங்க? இந்த ஓப்பினி பினகாஸ் 2 பேருமே விபச்சாரக்காரங்க. அங்கே வருகிற ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணவங்க. சாப்பாட மாம்சத்தை ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படாத பங்க வலுக்கட்டாயமா தன்னுடைய கையில வாங்கினவங்க. மாம்ச தீனிகள். கர்த்தர் அவங்க 2 பேரையும் வெறுத்தார். அவர்களை சங்கரிக்க சித்தமானார். ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணுமே தெரியாதது மாதிரி எங்க போய் உட்காருங்க தெரியுமா? இங்க வேதம் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்துல ஓப்பினியும் பினகாசும் உட்கார்ந்து இருந்தாங்களாமா. எப்பா, நீ எவ்வளவு மோசமான ஒரு பாவி! உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்ல. இன்னைக்கு கடந்த நாட்கள்ல திருச்சபையில இருக்கும்போது ஒரு பையன் சர்ச்சுக்கு வெளியே வாசல்ல நின்னா. நான் உள்ள உட்காந்துருந்தேன் சேர்ல. வாசல்ல நின்று அவன் ஒரு பேரை சொல்லி என்கிட்ட கேட்கறான், அம்மா உள்ள இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் ஒருவேளை ஆலயத்துக்குள்ள வரதுக்கு அவன் வெக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா உள்ள வாப்பா, உள்ள கேளு, என்ன கேளு, என்ன எனக்கு தெரியல, உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்ல சார், வாப்பா உள்ள வாப்பா. உடனே உள்ள வந்தான். கேட்டான், திருப்பி கேட்டான். நான் சொன்னேன் அவங்க ஏற்கனவே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பி அவன் கிட்ட சொன்னா, சார் நான் உள்ள வராதது சும்மா இல்ல சார், நான் குளிக்கல சார், அதனாலதான் சார் சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். நான் குளிக்காம எப்படி சர்ச்சுக்குள்ள வர்றதுன்னு நினைச்சேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு போனான். ஒரு உலகத்தான் ஆண்டவரை அறியாத ஒரு பையன் திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு, நான் குளிக்காம நான் வந்துட்டேன், அதனால இந்த சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் திருச்சபைக்கும் மரியாதை கொடுப்பானே. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆனா இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க நிறைய பேருக்கு பயங்கரமான துணிகரம். மனசாட்சி செத்து போயிருச்சு, மனசாட்சி மழுங்கி போயிருச்சு. அவங்களுக்கு அந்த பயமே இல்லை. அவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டு, அவ்வளவு பெரிய மிஸ்டேக்க பண்ணிட்டு அவருடைய இருதயம் குத்தப்படவே இல்லை. அதை நியாயப்படுத்துறாங்க. அதை நியாயப்படுத்துறது மட்டும் இல்ல, அதை செஞ்ச ஒரு 10 பேரை தங்களுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, இந்த ஊழியக்காரன் செய்யலையா, அந்த ஊழியக்காரன் செய்யலையா, உடனே அவரை பிடிச்சுக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிறவங்களை ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் உங்களை கைவிடுகிறதற்கு முன்பாக உங்களுக்கு வருகிற 3வது எச்சரிப்பு என்ன அப்படின்னா, உங்க மனசாட்சியில சூடுண்ட பொய்யரா இருப்பீர்களே ஆனால், நீங்க செஞ்ச தப்பு உங்க மனசுல குத்தல அப்படின்னா, உங்க செஞ்ச தப்பு உங்க மனசாட்சி வாதிக்கல அப்படின்னா, be careful, be careful. கர்த்தர் உங்களை கைவிடுவதற்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகாது. மனசாட்சி குத்தணும். சிலர் அப்படிதான் அழுவாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவர், நான் மன்னிப்பாரா, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர் நான் மன்னிப்பாரா. ஆனா சிலர் அவ்வளவு பெரிய தவறு செய்திருப்பார்கள். ஆனா அவங்க மனசாட்சி, நான் செஞ்சது நியாயம்தான், நான் செஞ்சது எந்த தப்பும் இல்லை, ஏன் யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேனா, ஆண்டவர்கிட்ட ஒட்டே மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும். எப்பா நீ பெரிய தப்பு பண்ணிருப்பா, நீ செஞ்ச தப்பு கொடுமையான தப்புப்பா. ஆமா, என்னை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணவன் எல்லாம் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கிறான், என்னை விட பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணவன் எல்லாம் உங்க கூட தான் இருக்கிறான். ஒரு காரணம், இந்த மனசாட்சியிலே சூடுண்டவர்கள், மனசாட்சி நொந்து போனவர்கள், தப்பு பண்ணினதற்கு பிற்பாடும் உங்களுடைய மனசுல அந்த தப்பு பண்ணிட்டோமே என்கிற ஆதங்கம் உங்க மனசுல இல்ல அப்படின்னா, அந்த நெருகல் உங்க மனசுக்குள்ள வரல அப்படின்னா, அவ்வளவுதான், நீங்க தூரத்துல இருக்கிறீங்க, ஆண்டவரை விட்டு தூரத்துல இருக்கிறீங்க. செக் பண்ணுங்க. ஆண்டவர் எந்த இருதயத்தை புறக்கணிக்க மாட்டாருன்னா, தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. இந்த செய்தி ஆண்டவர் யாருக்காக பேசுகிறார் என்று எனக்கு தெரியல, ஆனா நான் நம்புறேன் என் ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே கைவிட மாட்டார். இப்ப கூட இந்த செய்தியை உங்கள்ட்ட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை இன்னுமே நான் கைவிடலப்பா, நீ மாறி இருப்பா,
நீ விட்டுருப்பா. நான் இன்னும் உன்னை கைவிடலன்றதுக்காக தான் இன்னைக்கு ஊழியக்காரங்க மூலமா உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன். உன்னை கைவிடலன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் உன் கூட பேசிட்டு இருக்கிறேன். நீ வந்துரு, சீக்கிரமாய் வந்துரு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டே இருந்தாரு. அதுவும் ஆரோன் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அத கூட கர்த்தர் தாங்கிட்டாருங்க. எத்தனையோ டைம் தாங்கிட்டாரு. கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லடா 20 வயசுக்கு மேல இருக்கிற யாருமே கானானுக்கு போக மாட்டீங்க, கைவிட்டுட்டாரு. இன்னும் நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, அநேக இடங்களில் சொல்லிட்டே இருப்பாரு, நான் வித்து போட்டேன், அவங்க கையில வித்து போட்டேன், அவங்க கையில நான் ஒப்பு கொடுத்தேன். அவங்க கையில ஒப்பு கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் அவர்களுக்கு கப்பம் கட்டுகிறவர்களாய் மாறிட்டாங்க, அவர்களுக்கு அடிமைகளாய் மாறிட்டாங்க. இதான் வேதத்துல நடந்துருச்சு. ஆண்டவர் உங்களை கைவிடுவதற்கு முன்னாடி, ஆண்டவர் உங்களை யார்கிட்டையும் வித்து போடுறதுக்கு முன்னாடி, தேவ ஜனமே மனம் திரும்பும்.